இப்போ இங்கே ஃபோன் பண்ணிட்டாரு, என்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. டே முதலாளி, எப்படா நான் உன்னை திட்டுவேன், என்னடா பேசுகிற, மறுபடியும் எமோஷன் ஆகிடும்னு பயமாக இருக்குது. அவ்வளோ தூரம் என் மேலே ரொம்ப நல்லா பேசிகிட்டே இருக்கார் ஃபோனை வைக்காமல். ஸோ எல்லோரும் பார்த்துக்கிட்டாங்க. கல்யாணம் அடுத்த நாள் கோயிலுக்கு வந்து சிவகுமார் என்ன பண்ணிட்டாருன்னா கேமராவோட வந்துட்டார். அப்போது தாலி எடுத்து கொடுக்குற ஒரு பொசிஷன், அதாவது திருப்பூட்டுறதுக்கு தாலி எடுத்து கொடுக்கணும். எங்களுடைய சமூகத்தில் என்னன்னா, ஒரு பெரியவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க, இல்லை அந்த மாப்பிள்ளையோட அப்பா எடுத்து கொடுப்பார் தாலியை. அங்கே பக்கத்தில் நிற்கிறார் பாரதி ராஜா, எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்ண, தாலி எடுத்து சிவகுமார் கையில் கொடுத்து, அண்ணே நீ கொடுங்க அண்ணே பையன் கையிலன்ட்டேன். பாரதி ராஜா சாயந்தரம் என்னை விடுவிடுன்னு விட்டாரு. ஏன்னா திருட்டு செட்டியார, என்னடா பண்ற நீ, சிவகுமார் ஃபேமிலி நல்லா இருக்கிற அதிர்ஷ்டத்துக்காக அவர் கையில் கொடுத்தியா தாலிய. நான் ஒன்றும் பதிலே பேசல, ஒன்றும் சும்மா இருந்தேன். நீ கெட்டிக்காரன், நீ பொழைச்சிருவாடா போடா அப்படி சொல்லி என் பொண்டாட்டி நக்கல் பண்ணாரு.